إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் என்னையும் உங்களையும் முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற ஏகவல்ல நாயன் அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தானது அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரது குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்களை பின்னுயர்ந்தவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்துணை முஃமின்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அவருடைய மன்னிப்பும் என்றென்றும் உண்டாவதாக என பிரார்த்தனை செய்து கொண்டவராக அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் இந்த உலக வாழ்க்கையை எத்தகைய வழிகாட்டுதலின் பிரகாரம் அமைத்துக் கொள்ளும்படியாக இருக்கின்றார்களோ அத்தகைய வழிகாட்டல்களை பின்பற்றிக் கொள்ளுமாறும் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எத்தகைய விலக்கல்களை விட்டும் எங்களை தடை செய்திருக்கின்றார்களோ தடுத்திருக்கின்றார்களோ அத்துணை பாவமான அசிங்கமான அருவருப்பான மானக்கேடானவைகளில் இருந்தும் என்னையும் உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுமாறு இந்த இடத்திலே வசியத்தை நான் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிரபஞ்சத்தை படைத்த அல்லாஹ் தஆலா இந்த பிரபஞ்சத்தை படைக்கின்ற அந்த நாளிலே இந்த உலகத்தினுடைய கால நேரங்கள் எப்படி அமைய வேண்டும், அதனுடைய அளவுகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா தீர்மானித்து விட்டார். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ், இந்த பிரபஞ்சத்திலே ஒவ்வொரு ஆண்டுகளும் 12 மாதங்கள் என்ற எண்ணிக்கையை கொண்டதாக இருக்கும். இது அல்லாஹ் தஆலா யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் தஆலா எப்போது படைத்தானோ அந்த தினத்திலேயே அல்லாஹ் தஆலா இதனுடைய எண்ணிக்கையை 12 என்பதை அல்லாஹ் தஆலா தீர்மானித்திருக்கிறார். இஸ்லாமிய நாட்காட்டியை பொறுத்தவரையில் அது சந்திரனை அடிப்படையாக கொண்ட பிறையை அடிப்படையாக கொண்ட ஒரு நாட்காட்டி முறையாக காணப்படுகிறது. அந்த இஸ்லாமிய ஆண்டு மொத்தமாக 12 மாதங்களை கொண்டது. அந்த மாதங்கள், அந்த வருடமானது முஹர்ரம் என்கின்ற மாதத்திலே ஆரம்பித்து துல்ஹிஜ்ஜா என்று சொல்லப்படக்கூடிய 12வது மாதத்திலே நிறைவு செய்வதை நாங்கள் காணலாம். அந்த ஆண்டுகள் கணக்கின் அடிப்படையிலே மாதங்களினுடைய அமைப்பிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதம் ஷாபான் மாதம், இது 8வது மாதமாக காணப்படுகிறது. இன்னும் ஒரு சில நாட்களிலே
நாங்கள் சந்திக்க இருக்கின்ற அருள் பொருந்திய மாதம் ரமதான் மாதம் இஸ்லாமிய நாட்காட்டிகளின் அடிப்படையிலே 9வது மாதமாக காணப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் ஒரு சில நாட்களிலே நாங்கள் சந்திக்க இருக்கின்ற ரமதானை அதனை அடைந்து கொள்வதற்காக, அந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காக எங்களை நாங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோமா, அதிலே என்ன விசேட அம்சங்கள் இருக்கின்றன என்கின்ற அடிப்படையிலே இன்றைய பொதுவாவிலே சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என நினைக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நசாயிலே ஒரு செய்தி பதியப்படுகின்றது. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதனை சஹீஹ் தரத்திலே சொல்லி வருகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்திலே ரமதான் என்று சொல்லக்கூடிய மாதம் வருகின்றது. அந்த மாதம் அருள் பொருந்திய பரக்கத்துகள் நிறைந்த மாதமாக காணப்படுகின்றது. அந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு கணப்பொழுதுகளும் மிகவும் அருள் பொருந்தியது. அந்த மாதத்திலே உங்களுடைய பௌதீக சார்ந்த அம்சங்களிலே அல்லாஹ் தஆலா அபிவிருத்தியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருக்கும் அந்த மாதத்திலே நோன்பு நோற்பதை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறார். அந்த மாதத்திலே சுவனத்தினுடைய வாயில்கள் அனைத்துமே திறந்து வைக்கப்படுகின்றன, நரகத்தினுடைய அனைத்து வாயில்களும் மூடப்படுகின்றன, ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கின்றது, அது 1000 மாதங்களை விட சிறந்தது. யார் அந்த மாதத்திலே அந்த இரவிலே யார் தங்களுடைய அருள்களை இழந்து விடுகின்றார்களோ, யார் நல்லறங்களை விட்டு தங்களை தடுத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் அநியாயமானவர்கள், அவர்கள் கஷ்டமடைந்தவர்கள், எல்லா அருள்களில் இருந்தும் அவர்கள் தடுக்கப்பட்டவர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அப்படியான அருள் பொருந்திய ஒரு மாதத்தை தான், அப்படியான கண்ணியம் பொருந்திய ஒரு மாதத்தை தான் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் 4-5 நாட்களுக்குள் நாங்கள் எதிர்நோக்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரனை, இப்படியான அருள் பொருந்திய ஒரு மாதம் எங்களை நோக்கி வருகின்றது, அது எங்களை அன்பித்து விட்டது. அதற்காக நாங்கள் எங்களை எத்தகைய தயார்படுத்தலிலே நாங்கள் வைத்திருக்கிறோம். நாங்கள் இந்த மாதத்தை சந்திப்பதற்காக எவ்வளவு தூரம் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக நாங்கள் காத்திருக்கிறோம். இமாம் பல்கி ரஹிமத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போல நாங்கள் நினைப்பதை போன்றோ இந்த ரமதான் இப்போதுதான் வரப்போகின்றது என்பதற்காக எங்களை நாங்கள் தயார்படுத்துவதை போன்று அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் சலஃபு சாலிஹீன்களும் இந்த மாதத்தை எதிர்கொள்வதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பே தங்களை தயார்படுத்தி இருக்கின்றார்கள். இமாம் பல்கி ரஹிமத்துல்லாஹி அவர்கள் ஒரு கருத்தை சொல்கின்றார்கள். இஸ்லாமிய நாட்காட்டியினுடைய 7வது மாதம் இருக்கின்றது, ரஜப் மாதம். அதுதான் நாங்கள் விவசாயத்திற்கான பயிர்களை தூவுகின்ற மாதம். அதனை அடுத்து வருகின்ற 8வது மாதம் ஷாபான் மாதம், அந்த பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுகின்ற மாதம். 9வது மாதம் ரமதான் மாதம், நாங்கள் அறுவடை செய்கின்ற மாதம். நாங்கள் 7வது மாதத்திலேயே நாங்கள் பயிர்களை தூவுகின்ற போதும், 8வது மாதத்திலேயே அதற்கான நீர்களை பாய்ச்சுகின்ற போதும், 9வது மாதத்திலே நாங்கள் அதனுடைய அறுவடையை சரியான முறையில் நல்ல இலாபம் ஈட்டக்கூடிய அடிப்படையிலே அதனுடைய அறுவடையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, சலஃபு சாலிஹீன்கள் ரஜப் மாதத்திலிருந்து ரமதானுக்காக தங்களை தயார்படுத்தி இருக்கின்றார்கள். நாங்கள் இன்னும் ஒரு சில நாட்களை மட்டுமே இந்த ரமதானை சந்திக்க இருக்கிறோம். நாங்கள் எங்களை எந்தளவு தூரம் தயார்படுத்தி இருக்கிறோம் என்பதை நாங்கள் சற்று யோசிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரமதானுக்கான தயார்படுத்தல் என்பது பௌதீக சார்ந்த தயார்படுத்தலை இஸ்லாம் சொல்வது கிடையாது. பௌதீக சார்ந்த அம்சங்களை வளப்படுத்துவதும் ரமதானுக்கு எவ்வளவு உணவுகள் தேவை என்பதை பார்த்து கொள்வனவு செய்வதையும் இஸ்லாம் விரும்பவில்லை. ரமதானுக்காக நாங்கள் உள்ளத்தை நாங்கள் எவ்வளவு தூரம் தயார்படுத்தி இருக்கிறோம். ரமதானில் நன்மைகளை நிரம்ப பெறுவதற்காக, அதனுடைய ஒவ்வொரு நேரங்களையும் பெருமதியானதாக கழிப்பதற்காக நாங்கள் ரமதானுக்காக
ரமதானுக்காக என்ன திட்டமிடல்களை நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம் என்பதைத்தான் இஸ்லாம் ரமதானுக்கான தயார்படுத்தலாக சொல்லித் தருகின்றது. சலஃபு சாலிஹீன்களுடைய தயார்படுத்தலும் அல்லாஹ்தான் காணப்பட்டது. ரமதானுக்காக வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவதற்காக எப்படி தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள் என்பதற்காகத்தான் அவர்கள் ரமதானுக்கான தயார்படுத்தலாக இருந்தது என்பதை நாங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு பௌதீகம் சார்ந்த அம்சங்களும் அதனை நாங்கள் குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு ஒரு தடவை நாங்கள் அதனை மீள் சுத்தம் செய்ய தேவைப்பாடு இருக்கின்றது, மீள் சுத்திகரிப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் பயன்படுத்துகின்ற வாகனங்கள், நாங்கள் அதற்கு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் அதனுடைய ஒயிலை மாற்றி அதனை நாங்கள் சேவை செய்யாவிட்டால் அதனுடைய இயல்பான தன்மையில் இருந்து அது இயல்பாக ஓடுவதில் இருந்து அது தடம் பிறழுவதை நாங்கள் அவதானிக்க முடியும். அதே போன்று அன்பார்ந்த சகோதரரை, மனிதர்களையும் அடிக்கடி சுத்தப்படுத்த வேண்டிய மனிதர்களிடம் இருக்கின்ற அதே போன்று அவர்களில் ஏற்பட்டிருக்கின்ற கண் புள்ளிகளையும் அவர்களில் ஏற்படுத்தியிருக்கின்ற தேவையில்லாத அம்சங்களையும் அடிக்கடி நீக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான், அதற்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இந்த ரமதான் காணப்படுகின்றது. இந்த ரமதானானது ஒரு ரமதானில் இருந்து இன்னொரு ரமதான் வரைக்குமான சிறிய பாவங்களுக்கான பரிகாரமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் வல் ஜும்அத்து இலா ஜும்அத்தி வ ரமதானு இலா ரமதானி முகஃபிராத்துல் லிமா பைனஹுன்ன இதஜ்துனிபத்தில் கபாயிர். ஒரு நேர தொழுகையில் இருந்து இன்னொரு நேர தொழுகை வரை, ஒரு ஜும்ஆவில் இருந்து இன்னொரு ஜும்ஆவுக்கான காலம் வரைக்கும், ஒரு ரமதானில் இருந்து இன்னொரு ரமதானுக்கான காலம் வரைக்கும் அந்த ரமதானை நாங்கள் சரியாக கடந்திருந்தால் அடுத்து எதிர்நோக்க இருக்கின்ற ரமதான் வரைக்குமான சிறிய பாவங்களுக்கான பரிகாரமாக அமைய இருக்கின்றது. நாங்கள் செய்த சிறிய சிறிய பாவங்கள், எங்களிலே ஏற்பட்டிருக்கின்ற அழுக்குகள், இவைகளை போக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இஸ்லாம் எங்களுக்கு ரமதானை தருகின்றது என்று சொன்னால் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகின்ற ஹதீஸ், யார் ரமதான் மாதத்திலே யார் நம்பிக்கையோடு அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்தவர்களாகவோ இந்த ரமதானினுடைய நோன்பை நிற்பார்களோ, அதனுடைய வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவார்களோ, அவர் செய்த பாவங்கள், அவருடைய சிறிய பாவங்கள் எல்லாம் அவருக்கு மன்னிப்பதற்கான சந்தர்ப்பமாக அமைய இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று அன்பார்ந்த சகோதரரே, ரமதானிலே இரவு நேர வணக்கம், இரவு நேர வணக்கமும் அவருடைய முன்னைய பாவங்களுக்கான மன்னிப்பாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபிமொழியினுடைய தொடரிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதான் மாதமானது, இந்த ரமதான் மாதத்தை நாங்கள் எந்த அளவு தூரம் அதனுடைய திட்டமிடலிலே இருக்கின்றோம், அல்லது எல்லா காலங்களும் போல அதுவும் வரட்டும், அது வந்து அதனுடைய வளமை போன்று நாங்கள் இயங்குவது போல நாங்களும் அந்த மாதத்தை கழிப்போம், அதை சென்று விடுவது போல வளமை போல அதுவும் சென்று விடட்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாங்கள் இருக்கின்றோமா? அல்லது நாங்கள் சந்திக்க இருக்கின்ற இந்த ரமதானை எப்படியாவது அதனை பயன்படுத்திக் கொண்டோம், எப்படியாவது எங்களால் முடியுமான அளவோ அதிலே நன்மைகளை சேர்த்துக் கொண்டோம், நாங்களும் எங்களை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே நல்ல மனிதர்களாக தக்வாதாரிகளாக ஆகுவதற்கான சிந்தனையிலே நாங்கள் இருக்கின்றோமா என்பதை நாங்கள் ஒரு தடவை நாங்கள் யோசிக்க வேண்டி இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அடைவது, இப்படியான ஒரு காலகட்டத்தை நாங்கள் சந்திப்பதானது அல்லாஹ் தஆலா எங்கள் மீது சொரிந்திருக்கின்ற அருட்கொடைகளில் மிக பிரதானமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலப்பகுதி எம்மிலே எல்லோரும் இதனை பெற்றுக் கொள்வார்களா என்றால் நிச்சயமாக எங்களால் முடியாது. இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார்கள்.
நாங்கள் எல்லோரும் நபி மொழியின் ஊடாக அறிந்திருக்கிறோம். ரமதான் மாதம் வந்துவிட்டால் சுவனத்தினுடைய வாயில்கள் அனைத்தும் திறக்கப்படுகின்றன, நரகத்தினுடைய அனைத்து வாயில்களும் மூடப்படுகின்றன, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்று நாங்கள் எல்லோரும் நபி மொழியை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இமாம் இப்னு ரஜப் அல்-ஹன்பலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், கைஃப லா யுபஷ்ஷிருல் முஃமினு பிஃபத்ஹி அப்வாபில் ஜினான். சுவன வாயில்கள் திறக்கப்படுவதை கொண்டு ஒரு மூமினால் எப்படி சந்தோஷப்படாமல் இருக்க முடியும்? ஒரு மூமினுக்கு சுவன வாயில்கள் திறக்கப்படுகின்றது என்பதை அவனுக்கு அந்த சந்தோஷம் எப்படி அவனுக்கு தாக்கம் செலுத்தாமல் இருக்க முடியும்? அவன் வளமை போன்றும் எல்லா காலங்களை போன்றும் அவன் இயல்பாக நடந்து கொண்டால் உண்மையிலேயே அந்த மூமினானவன் அவனுக்கு சுவன வாயில்கள் திறக்கப்படுவதனுடைய பெருமதியை அறியாதவனாக இருக்கின்றானா? அதே போன்று கைஃப லா யுபஷ்ஷிருல் முத்னிபு பிகல்கி அப்வாபின் நீரான். ஒரு பாவம் செய்பவன் அவனுக்கு பாவத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை, அவன் சதாவும் பாவம் செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனுக்கு பாவத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது, தான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அவா இருக்கின்றது. அப்படியான ஒரு பாவம் செய்பவன் அவனுக்கு நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுவதின் ஊடாக அவன் எப்படி சந்தோஷப்படாமல் இருக்க முடியும்? தன்னை பாவம் செய்வதற்கு தூண்டுவதற்கான வழிகள் அடைக்கப்படுகின்றன என்கின்ற போது ஒரு பாவம் செய்பவன், ஒரு பாவத்தில் இருந்து விடுபடுவதற்காக ஆசைப்படுபவன் எப்படி அதை சந்தோஷமான செய்தியாக எடுத்துக் கொள்ளாமல் இருக்க முடியும்? அதே போன்று கைஃப லா யுபஷ்ஷிருல் ஆகிலு பிவக்தின் யகுல்லு ஃபீஹி ஷைத்தானு. ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான். இந்த குறிப்பிட்ட கால பகுதியிலே ஷைத்தானுக்கு விலங்கு மாற்றப்படுகின்றது என்பதை ஒரு புத்திசாலியால் எப்படி அதனை நினைத்து சந்தோஷப்படாமல் இருக்க முடியும்? அதே போன்று அன்பார்ந்த சகோதரனே, இத்தகைய காலத்தை நாங்கள் வேறு எதனோடு ஒப்பிடுவது என்பதாக இமாம் இப்னு ரஜப் அல்-ஹன்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ரமதான் மாதத்தினுடைய ஹதீஸை அடிப்படையாக வைத்து எங்களிடத்திலே ஒரு கேள்வியாக கேட்டுக்கொள்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரனே, யதார்த்தபூர்வமானது. ரமதானிலே சுவன வாயில்கள் திறக்கப்படுகின்ற போது நன்மைகளை நிரம்ப செய்வதற்கான சந்தர்ப்பங்களும் ஆர்வங்களும் ஊட்டப்படுகின்ற போது நாங்கள் அந்த ரமதானை எவ்வளவு தூரம் நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று நரகின் வாயில்கள் மூடப்படுகின்ற போது எந்த அளவு தூரம் நாங்கள் பாவங்களில் இருந்து எங்களை மீட்டுக் கொள்ள வேண்டி இருக்கிறது. ஷைத்தான் விலங்கிடப்படுகின்ற போது எப்படியாவது இந்த கால பகுதியை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு புத்திசாலியினுடைய எண்ணமாக இருக்கும் என்பதாக இமாம் இப்னு ரஜப் அல்-ஹன்பலி ரஹ்மத்துல்லாஹுடைய கூற்றில் இருந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதானின் இந்த மாதத்திலே நாங்கள் நோன்போடு இருக்கின்ற இந்த மாதத்திலே வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய இந்த மாதத்திலே எங்களுடைய மார்க்கத்திலே வேறு எந்த வணக்க வழிபாடுகளுக்கும் இல்லாத அளவு அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தினுடைய கூலிகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வணக்கத்திற்குமான கூலிகள் வரையறை செய்யப்பட்டு எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. நாங்கள் தொழுதால் எங்களுக்கான நன்மை இவ்வளவு, எங்களுடைய ஹஜ்ஜுக்கான கூலி இவ்வளவு என்பதாக எங்களுடைய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுக்கும் எங்களுக்கான கூலிகள் மட்டிடப்பட்டு வரையறை செய்யப்பட்டு எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, ரமதானானது இவைகள் எல்லாவற்றையும் விட இன்னும் விசேடமாக அல்லாஹ் தஆலாவினால் அதனுடைய கூலியானது அவனிடத்திலே ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரியிலே இந்த செய்தி பதியப்படுகிறது. ஒரு மனிதனுடைய எல்லா நலவுகளும் அல்லாஹ் தஆலாவிடத்திலே கணக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன, நோன்பை தவிர. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அந்த நோன்பு அது எனக்கானது, அதற்கான கூலியை நான் தருவேன், அதற்கான கூலியை நான் தான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா நேரடியாக ஒரு வணக்க வழிபாட்டிற்கான கூலியை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இந்த நபிமொழிக்கு விளக்கம் சொல்கின்ற போது ஏன் அல்லாஹ் தஆலா எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் அதற்கான கூலிகளை வரையறை செய்து வைத்திருக்கிறான்? ஆனால்
நோன்பிற்கான கூலியை, அந்த நோன்பாளிற்கான கூலியை மட்டும் அல்லாஹ் தஆலா ரகசியமாக வைத்திருக்கின்றார் என்று சொன்னார். நோன்பாளில் வந்து நோன்பின்ற வணக்கமானது அது ஏனைய வணக்கங்களை போன்றது கிடையாது. அது ஒரு உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட, பரிசுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட, உலர் தூய்மையோடு சம்பந்தப்பட்ட ஒரு வணக்கம். நாங்கள் எந்த மனிதனையும் நீங்கள் நோன்பாளி என, நீங்கள் நோன்பாளி இல்லை என வெளிப்படையாக அதற்கான காரியங்களை நாங்கள் காணாமல் நாங்கள் சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பொறுத்துத்தான் இந்த மாதத்திலே அவருடைய நோன்புகளும் ஏனைய வணக்க வழிபாடுகளும் அமைய இருக்கின்றன. எனவே ஒரு குலம் பரிசுத்தமானால் மட்டுமே தான் இந்த ரமதானை பெருமதியானதாக அமைத்துக் கொள்ள முடியும். எனவேதான் இந்த அல்லாஹ் தஆலா இதனுடைய கூலியை தனக்கு ஏன் பொறுப்படுத்தியிருக்கின்றார் என்று சொன்னால், பரிசுத்தமானவர்களுக்கு, நோன்பாளிகளுக்கு அதனுடைய கூலியை பன்மடங்காகவும் அதனுடைய வெகுமதியை தாராளமாகவும் வழங்குவதற்காக என்பதற்காக இந்த நபிமொழிக்கான விளக்கம் சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களை நாங்கள் எந்தளவு தூரம் உலர் தூய்மையோடு இந்த மாதத்தை அணுகின்றோமோ, இந்த மாதத்திலே எந்தளவு தூரம் உலர் பரிசுத்தத்தோடு நன்மையான காரியங்களிலே நாங்கள் ஈடுபடுகின்றோமோ, அந்த தூரம் பன்மடங்கான பெருமதியான வெகுமதியான கூலிகளை அல்லாஹ் தஆலா இந்த மாதத்திலே தருவதற்கு காத்திருக்கின்றான் என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று இந்த மாதத்தினுடைய கூலிகளானது அது பன்மடங்கான கூலிகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆதமினுடைய நன்மைக்கான கூலியை அல்லாஹ் தஆலா 1 10 தொடக்கம் அல்லது 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் தஆலா அதிகரித்து வைத்திருக்கிறார். ஆனால் நோன்பை தவிர, நோன்பை பொறுத்தவரையில் யார் ஒரு மனிதர் தன்னுடைய உணர்ச்சிகளையும் தன்னுடைய ஆசைகளையும் தன்னுடைய உணவுகளையும் எனக்காக விடுவார்களோ அவர்களுக்கு நான் பன்மடங்கான கூலிகளை நான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா வாக்கு தருகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நன்மையினுடைய பெருமதியை, இந்த நோன்பினுடைய வெகுமதியை ஒரு மனிதன் அவர் அல்லாஹ் தஆலாவை சந்திக்கின்ற போதுதான் அறிந்து கொள்வார். அல்லாஹ்வை சந்திக்கின்ற போதுதான் தான் நோற்ற நோன்பினுடைய பிரதிபலனை கண்டுகொள்வார். அதே நாளிலேதான் ஒரு மனிதர் நோன்பிலே கள்ளம் கபடங்களோடு நோன்பு பிடிக்காமல் அந்த கால பகுதியை வீணாகவும் விளையாட்டாகவும் கடத்தி கொண்டிருந்தவர் அதனுடைய பெருமதியை உணர்ந்து கொள்வார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நோன்பாளிக்கான சந்தோஷமானது 2 நிலைமைகளிலே இருக்கின்றது. ஒரு நோன்பாளி சந்தோஷத்தை 2 இடத்திலே அடைந்து கொள்வார். ஒன்று, அவர் தான் நோற்ற நோன்பை திறக்கின்ற போது அவர் பசியோடும் தாகத்தோடும் தன்னுடைய இச்சைகளை எல்லாம் கட்டுப்படுத்திக் கொண்டும் இருந்தவர் நோன்பு திறக்கின்ற போது ஒரு திருப்தியை, ஒரு சந்தோஷத்தை கண்டுகொள்வார். அதே போன்று மற்றும் ஒரு சந்தோஷம், அடுத்த சந்தோஷத்தை அல்லாஹ்வை சந்திக்கின்ற போதுதான் கண்டுகொள்வார். அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது என்ன சந்தோஷம் அவருக்கு கிடைக்கும்? அவர் செய்த அந்த நோன்பினுடைய, அவர் நோற்ற அந்த நோன்பினுடைய கூலியை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற போது, அவருக்கு எண்ணில் அடங்காத மட்டில்லாத கூலியை கொடுக்கின்ற போது அந்த மனிதர் பூரித்துக் கொள்வார், அவர் சந்தோஷம் அடைவார், ஆனந்தம் கொள்வார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று அன்பார்ந்த சகோதரரே, மறுமை நாளிலே அந்த கடினமான வேதனைகள் நிறைந்த அந்த நாளிலே நாங்கள் நோட்கின்ற நோன்பு, நாங்கள் உலக பரிசுத்தத்தோடு இந்த ரமதானை நாங்கள் சந்தித்தால் அந்த ரமதானானது, அந்த நோன்பானானது எங்களுக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்படுகின்ற ஹதீஸ், இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் தரத்திலே கொண்டு வருகின்றார்கள். அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமா. ஒரு மனிதனுக்கு மறுமை நாளிலே அல் குர்ஆனும் நோன்பும் அவருக்காக பரிந்துரை செய்யும். நோன்பு சொல்லும், யா அல்லாஹ், இவர் எனக்காகவே தன்னுடைய உணவுகளை தடுத்துக் கொண்டார், தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய இச்சைகளை அவர்
தடுத்துக் கொண்டார். தான் நோன்பாளியாக இருப்பதன் காரணமாகவே தடுத்துக் கொண்டார். எனவே அவருக்கு எண் சார்ந்த நோன்பு சார்ந்த அருளை அவருக்கு கொடுத்துவிடு என்பதாக நோன்பு ஒரு மனிதனுக்காக மறுமையிலே மன்றாடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொன்னார். உண்மையிலே நாங்கள் இந்த உலகத்திலே நிலையாக இருக்க பிறந்தவர்கள் கிடையாது. நாங்கள் ஆழமாக நம்பிக்கொண்டிருப்பது நாங்கள் மரணித்து போக இருக்கின்றவர்கள். நாங்கள் வாழுகின்ற உலகம் ஒரு நாள் முற்றுமுழுதாக இல்லாமல் சுக்கு நூறாக அழிய போகின்றது. மறுமைதான் நிரந்தரமானது. அதிலே இருக்கின்ற ஒவ்வொரு மறுமையினுடைய நிகழ்வுகளும் அதனுடைய தன்மைகளும் எங்களால் கற்பனை செய்து கொள்ள முடியாத அளவு இருக்கும். அந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய நபிமார்களை பார்த்து தூதர்களை பார்த்து நாங்கள் மன்றாடுவதற்காக கெஞ்சிக் கொள்ளுவோம். அத்தகைய ஒரு நாளிலே சில வணக்க வழிபாடுகள் தான், குறிப்பாக இஸ்லாத்தை பொறுத்தவரை 2 வணக்க வழிபாடுகள் தான் ஒரு மனிதருக்காக பரிந்துரை செய்ய முடியும். அதில் ஒன்று அல் குர்ஆன், மற்றும் ஒன்று ரமதான், மற்றும் ஒன்று நோன்பாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நோன்பை நாங்கள் சரியாக அதனை சரியான முறையிலே நாங்கள் கணக்கிட்டு செய்து அதனை நாங்கள் சரியாக திட்டமிட்டு இந்த மாதத்தை நாங்கள் சரியாக அடைந்து கொண்டோம் என்று சொன்னார். அதனை சரியாக அதனுடைய பெருமதியை உணர்ந்து நாங்கள் அதனை பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னார். அந்த எந்த உதவியும் இல்லாத அந்த நாளிலே எங்களுக்காக மன்றாடுவதற்காக நோன்பு இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரரே, நாங்கள் எதிர்நோக்க இருக்கின்ற இந்த ரமதான் காலப்பகுதி, இந்த நோன்பினுடைய காலப்பகுதி, அதிலே நாங்கள் செய்ய வேண்டிய அமல்கள் நிறையவே இருக்கிறது. உண்மையிலே நாங்கள் அதிலே செய்ய வேண்டிய அமல்களை நாங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து நோக்கினால் அதனை நாங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் வரையறை செய்து கொள்ள முடியாது. சுருக்கமாக சொல்ல போனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல் குர்ஆனும் சுன்னாவும் எவைகளை எல்லாம் செய்யும்படி எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறதோ அவைகள் அத்துணையையும் நாங்கள் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல் குர்ஆனும் சுன்னாவும் எவைகளை எல்லாம் செய்ய வேண்டாம் என எங்களை தடுத்திருக்கிறதோ அவைகளை ஒட்டுமொத்தமாக நாங்கள் மூட்டை கட்டிவிட வேண்டும். அவைகளை நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. அது அத்துணையையும் செய்வதற்காகத்தான் இந்த ரமதானினுடைய உண்மையான பிரயோசனத்தையும் அல்லது ரமதான் கூட அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்ற தக்வா என்கின்ற மாற்றத்தையும் நாங்கள் எங்களிடத்தில் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா அவருடைய தூதர் ஏவிய அம்சங்கள் அனைத்தையும் நாங்கள் செய்வதும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் விட்டுவிடும்படி எங்களுக்கு சொன்னார்களோ அவைகளை எல்லாம் நாங்கள் விட்டு விடுவதும் தான் இந்த ரமதானின் ஊடாக தக்வாவின் ஊடாக எதிர்பார்க்கப்படுகின்ற மிகப்பெரிய மாற்றங்களாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எங்களிடத்திலே ஒரு வளமை இருக்கிறது. நோன்பு காலம் வந்துவிட்டால் அதனுடைய நேரங்களை எத்தகைய பொழுதுபோக்கான காரியங்களிலே செலவழிப்பது என்பதை பற்றி நாங்கள் நன்றாக சிந்திப்போம். நாங்கள் எவ்வளவு நேரம் தூங்குவது, எவ்வளவு நேரம் விளையாடுவது, எவ்வளவு நேரம் அரட்டை அடிப்பது, இரவு முழுக்க நாங்கள் அரட்டை அடித்துக் கொண்டு விழித்திருப்பது என்று நாங்கள் வேறு ஒரு கலாச்சாரத்திலே மாற்றம் சொல்லாத வேறு ஒரு வழிமுறையிலே தான் எங்களிலே அதிகமானவர்கள் இந்த ரமதான் காலத்தை கழிக்கக்கூடிய துர்ப்பாக்கியவாதிகளாக அறியாமையிலே இருக்கின்ற மனிதர்களாக இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இது கவலைகரமான ஒரு துக்ககரமான சம்பவம். எனவே இருக்கக்கூடிய சகோதரி, அந்த சிந்தனையிலிருந்து விடுபட்டு ரமதானின் ஒவ்வொரு நேரத்தையும் என்ன வணக்க வழிபாடுகளிலே நான் கழிக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இப்போது யோசிக்க வேண்டியிருக்கின்றது. பரதான வணக்க வழிபாடுகளை அதனுடைய உரிய நேரத்திற்கு நான் எப்படி செய்வது? நாங்கள் நஃபீலான இந்த ரமதானிலே ஏவப்பட்டிருக்கின்ற தராவீகையும் கியாமுல் லைலையும் நாங்கள் எவ்வளவு உற்சாகத்தோடு நாங்கள் நிறைவேற்றுவது? இந்த மாதத்திலே அல் குர்ஆனை நாங்கள் எந்தளவு தூரம் அதனை ஓதுவது, விளங்குவது, நடைமுறைப்படுத்துவது என்று நாங்கள் நன்மையான காரியங்களை பற்றி இந்த மாதத்திலே நாங்கள் அடிக்கடி நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கின்றது.
சலஃபு சாலிஹீன்கள் இந்த ரமதான் கால பகுதி நெருங்கிவிட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக மாறிவிடும். அவர்கள் செய்து கொண்டிருந்த வேலைகள் அப்புறையும் மூட்டை கட்டப்பட்டுவிடும். அவர்கள் ரமதானுக்காக அதிலே நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் முழுமையாக தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி ஒரு ஹதீஸ் கலையிலே ஒரு மூத்த அறிஞர், ஹதீஸ்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு அறிஞர், அவரை பற்றி சொல்லுகின்ற போது இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரமதான் நெருங்கிவிட்டால், நோன்பு காலம் நெருங்கிவிட்டால் ஹதீஸ் பணியிலே தான் ஈடுபட்டிருந்த அத்துணை வேலைகளையும் அப்படியே வைத்து விடுவார்கள். ஹதீஸ்கள் எழுதுவதை அப்படியே நிறுத்தி விடுவார்கள். ஹதீஸ்களை தேடுவதை அப்படியே ஓரம் கட்டி விடுவார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுடைய நோக்கம் ரமதான் காலத்திலே அல் குர்ஆன் தான் பிரதானமாக இருந்தது. அல் குர்ஆனை இயலுமான வரைக்கும் ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஹதீஸ்களை எழுதுவதையே எங்களுடைய சலஃபு சாலிஹீன்கள் நிறுத்தி இருந்தார்கள் என்று சொன்னார். உண்மையிலே நாங்கள் எப்படியான நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாங்கள் எப்படியாக எங்களை தயார்படுத்த வேண்டி இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒரு தடவை நாங்கள் யோசிக்க வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த சகோதரே, ரமதான் கால பகுதியானது எங்களுடைய உள்ளங்களை மீட்டு எடுப்பதற்காகவும் நபீலான மேலதிகமான வழக்க வழிபாடுகளூடாக எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்குமான ஒரு கால பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமதானை பொறுத்த வரைக்கும் இந்த ரமதானிலே ஒவ்வொரு மனிதனுடைய ரமதானை பிரயோசனமாக நோன்போடு வணக்க வழிபாடுகளிலும் கழிக்கின்ற மனிதர்களுக்கு முகத்திலே பிரகாசம் கிடைப்பதாக சயீத் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதர் ரமதான் கால பகுதியிலே இரவு நேரங்களிலே நின்று வணங்குகின்றார், பகல் வேளைகளிலே அவர் நோன்போடு கழிக்கின்றார். அப்படியான மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா முகத்திலே ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துகின்றான். அந்த வெளிச்சத்தினூடாக நாங்கள் அந்த மனிதரை நேசிக்கின்றோம் என்பதாக சயீத் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சலஃபு சாலிஹீன்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சில உபதேசங்களை தருவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அன்பார்ந்த சகோதரே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி ஹதீஸ் கலையிலே புகழ் பூத்த உயர்தரமான நூலினுடைய சொந்தக்காரர் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரமதான் கால பகுதியிலே எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை பற்றி ஒரு செய்தி பதியப்படுகின்றது. கால முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி ரஹிமஹுல்லாஹ் யஹ்தமு ஃபீ ரமதான ஃபீ நஹாரி குல்ல யௌமின் ஹத்மத்தன். ரமதானினுடைய பகல் பொழுதுகளில் ஒரு முறை அல் குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று வயகூமு பாத தராவீஹி குல்ல ஸலாத்தி லயாலின் பி ஹத்மத்தின். ரமதானினுடைய இரவு பகுதிகளில் 3 நாட்களுக்கு ஒரு தடவை அல் குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஹதீஸ்க்கு அவர்கள் ஓய்வு விட்டிருந்தார்கள். ரமதான் கால பகுதியிலே ஹதீஸ்களோடு சம்பந்தப்பட்ட பணிகளிலிருந்து அவர்கள் ஓய்வெடுத்திருப்பார்கள். அதே போன்று இமாம் சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றிய ஒரு செய்தியிலே இதா தஹல ரமதானு தரக ஜமீஅல் அஅமால். இமாம் சுஃபியான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹதீஸ் துறை மட்டுமல்லாமல் ஃபிக்ஹ் துறையிலும் பிரசித்தி பெற்ற அறிஞர்களில் ஒருவர். அவர்கள் ரமதான் கால பகுதி வந்துவிட்டால் தன்னுடைய எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு வஅக்பர அலா கிராஅத்தில் குர்ஆன் அல் குர்ஆனை ஓதுவதின் பக்கம் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்பதாக அவர்களை பற்றிய செய்தி பதிவு செய்யப்படுகின்றது. இப்படி எங்களுடைய முன்னோர்கள் நாங்கள் யாரை முன் உதாரணமாக கொள்ள வேண்டுமோ அத்தகைய சலஃபு சாலிஹீன்கள் இந்த ரமதான் கால பகுதி வந்துவிட்டால் வணக்க வழிபாடுகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு, அல் குர்ஆனோடு தன்னுடைய நேரத்தை கழிப்பதற்கு, இரவு நேர தொழுகைகளிலே முழுமையாக ஈடுபடுவதற்கு தாங்கள் செய்து கொண்டிருந்த இன்னும் ஒரு பாரிய மார்க்க பணியை கூட அதற்கே ஓய்வு கொடுத்துவிட்டு முழுமையாக திசை திரும்பி இருக்கின்றார்கள் என்று சொன்னார். எப்போதுமே தேவையில்லாத விடயங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். நாங்கள் செய்கின்ற அநேகமான காரியங்கள் சம்பந்தமே இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன.
எங்களை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. முழுமையாக எங்களுடைய தேவையில்லாத காரியங்களில், வீணான காரியங்களில் இருந்து விடுபட்டு முழுமையாக இந்த மாதத்தை பயனுள்ள மாதமாக நாங்கள் கழிக்க வேண்டியிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரே, எங்களுடைய இளம் வாலிபர்களே, நாங்கள் நோன்பிலே நாங்கள் கரம் என்றும் ஏனைய விளையாட்டுகள் என்றும் வீணான பஜார்களிலே கூடிக்கொண்டும் அதனுடைய நேரங்களை கழிப்பது போல, பகல் நேரங்களிலே நாங்கள் தூங்கிக் கொண்டு கழிப்பது போல இந்த ரமதானையும் நாங்கள் கழித்துவிடக் கூடாது. ரமதான் தூங்குவதற்கான, வீணான விளையாட்டுகளிலே ஈடுபடுவதற்கான மாதம் கிடையாது. அது வணக்க வழிபாடுகளை நிரம்ப செய்கின்ற ஒரு மாதமாக காணப்படுகிறது. எங்களால் எந்தளவு தூரம் இந்த மாதத்தை பயனுள்ள மாதமாக, நன்மைகளை கொள்ளையாக பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதமாக நாங்கள் கழிக்கின்றோமோ அந்த அளவு தூரம் இதனுடைய பெருமதியை நாங்கள் மறுமை நாளிலே கண்டுகொள்ளலாம். அல்லாஹ்வை சந்திக்கின்ற போதோ நாங்கள் அதனுடைய மகிழ்ச்சியை கண்டுகொள்ளலாம். அதே போன்று இறுதியாக அன்புக்குரிய சகோதரர், மறுமை நாளிலே அல்லாஹு தாலா சுவனபதிகளை நுழைவிக்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலா நோன்பாளிகளை இன்னும் கண்ணியப்படுத்த காத்திருக்கிறார். நோன்பாளிகளுக்கு அல்லாஹு தாலா அவர்களை வரவேற்பை கூட அல்லாஹு தாலா விசேடமான பிரத்யோகமான ஏற்பாடாக அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். நோன்பாளிகளை அல்லாஹு தாலா சுவனத்திலே ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த வாயிலின் கூடாக அல்லாஹு தாலா அவர்களை குறிப்பாக்கி, அவர்களை பிரத்யோகமாக, அவர்களை விசேடமானவர்களாக அல்லாஹு தாலா வரவேற்கின்றார் என்று சொன்னார். அல்லாஹு தாலா இந்த நோன்பாளிகளுக்கு விசேடமான சலுகைகளையும், அவர்களுக்கான பிரத்யோகமான நன்மைகளையும், கூலிகளையும், வெகுமதிகளையும் அல்லாஹு தாலா தர காத்திருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்டு எங்களால் முடியுமான அளவு இந்த ரமதானை பயனுள்ள ரமதானா, வீணான செயற்பாடுகள், வீணான பேச்சுக்கள் என அத்துணைகளையும் ஒதுக்கிவிட்டு எப்படியாவது இந்த ரமதானிலே நன்மைகளை நாங்கள் சேகரிக்கின்ற அப்படியான திட சங்கல்பம் கொண்டவர்களாக, உறுதியான மனோநிலையோடு இந்த ரமதானை சந்தித்து முழுமையாக பயன் பெற்றுக் கொள்கின்ற மனிதர்களாக அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.